இதய தெய்வம் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் சாதாரண தொண்டனை கூட அரியாசனத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு உன்னத தலைவி புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அதுக்கு உதாரணமே நான் தான். சாதாரண குடும்பத்தில் பிறந்த என்னை அமைச்சராக அழகு பார்த்தவர் இதய தெய்வம் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக பெண்களுக்கு அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக ஒவ்வொரு திட்டத்தையுமே கொண்டு வந்தாங்க இதய தெய்வம் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அதில் அம்மா கொண்டு வந்த திட்டத்தில் முதன்மையான திட்டம் என்ன அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம். பெண் சிசு கொலையை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாத பெண்ணுக்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாதாரண மனிதர்கள், விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா வயிறார 3 மணி நேரமும் சாப்பிடக்கூடிய நிலைமை உருவாக்கணுக்காக அம்மா உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் அம்மா இருந்திருந்தாங்கன்னா இப்ப இந்த நிலைமையில இருக்காது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையை அம்மா உணவு திட்டம் போய்கிட்டு இருக்கு. அந்த திட்டம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேர் வாங்கினுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு நாள் முழுவதும் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்தது அம்மா உணவு திட்டம். பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஏன்னா அம்மா இருக்கீங்க இல்ல முதலமைச்சரா இருக்கும்போது பெண்கள் தன்னந்தனியாக எங்க வேணாலும் போயிட்டு வர முடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இப்போ நிறைய ப்ராப்ளங்கள் வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அம்மா இருந்தாங்கன்னா பெண்களுடைய வாழ்வாதாரம் சரி, அவங்களுடைய தண்டமைக்கும் சரி, எல்லாமே பன்மடங்கு உயர்ந்திருக்கும்.